Glory be to God. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலும் சற்று நேர தியானத்திற்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 3, 4, 5 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மருத்துவரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. Praise the Lord. 1 Peter chapter 1 verse 3 to 5. Praise be to the God and our Father of our Lord Jesus Christ. In His great mercy, He has given us new birth into a living hope through the resurrection of Jesus Christ from the dead, and into an inheritance that can never perish, spoil, or fail. This inheritance is kept in heaven for you, who through faith are shielded by God's power until the coming of the salvation that is ready to be revealed in the last time. Amen. நமக்காக பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிற ஒரு சுதந்திரம். Praise the Lord. அந்த சுதந்திரம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாயிருக்கிற சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆம், சங்கீதக்காரன் 16ஆம் சங்கீதத்திலே சங்கீதக்காரனாகி தாவீது சொல்லுகிறார், ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. Praise the Lord. இந்த அழகான பரலோக ராஜ்யத்திலே நமக்காக பிதாவாகிய தேவன் ஒரு சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். இந்த பூமியிலே நமக்கு கிடைக்கிற சுதந்திரங்கள், ஆசீர்வாதங்கள் நிச்சயமாகவே அது அழியாததுன்னு நமக்கு சொல்ல முடியாது. ஒரு ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜலப்பிரளயம் வரும்போது, ஆமென், ஹல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ் வரும்போது எல்லா சுதந்திரங்கள் அழிந்து போகும். நாம் ஆமென் இங்கே ஹல்லேலூயா எவ்வளவு ஆமென் ஆசீர்வாதங்கள் இல்லாவிட்டால் நன்மைகள் நாம் சேர்த்து வைத்தாலும் அதெல்லாம் அழிந்து போகும். ஆமென். ஆனால் வாடாததும் அழியாததும் மாசற்றதுமா இருக்கிற ஒரு சுதந்திர பரலோகத்திலே உண்டு. அது யாருக்கு கிடைக்கும்? ஹல்லேலூயா. 5ஆம் வசனம், கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக. ஹல்லேலூயா. நாம் தேவனாலே ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால நம்ம ரட்சிக்கப்பட்டோம் இல்லையா? அந்த ரட்சிப்பு ஹல்லேலூயா, நம்ம ஆத்தும ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், சரீரத்தின் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்காக ஆயத்தத்தோட காத்திருக்கிற நமக்கு மட்டுமல்ல, அந்த விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களிலே நாம் எதற்காக ரட்சிக்கப்பட்டோம், நாம் எந்த ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம் என்று ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வியாதியிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், பிசாசின் போராட்டங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர், பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ஹல்லேலூயா. விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுகிறவர் ரட்சிக்கப்படுவார், விசுவாசியதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவார். நாட்களிலே கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்க வேண்டும். அவன் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக நம்ம வாழ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அப்போ அந்த ரட்சிப்பு ஹல்லேலூயா தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி அவர் 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார் என்று எபிரேயர்ல நம்ம வாசிக்கிறப்போ தமக்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வேண்டும். அவன் இங்கே வாசிக்கிறோம், அந்த ரட்சிப்பை நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அந்த விசுவாசத்தை கொண்டு. ஹல்லேலூயா. ஜீவனுள்ள விசுவாசம். பூமியிலே ஆசீர்வாதங்கள் நன்மைகள் பெற்றுக்கொள்வதற்காக விசுவாசம் மட்டுமல்ல, அவன் அந்த மறுரூபத்தின் அனுபவத்தை, அந்த பரலோக ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருக்கிற அந்த ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அந்த ஸ்தோத்திர விசுவாசம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். இயேசு சொல்லி இருக்கிறார், அவன் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ. ஹல்லேலூயா. அப்போது அவன் இந்த அழிந்து போகிற காரியங்களுக்காக உள்ள விசுவாசம் மட்டுமல்ல, அவன் முதலாவது இயேசு கிறிஸ்து வெளிப்பட போகிறார், அவருடைய வருகிற நானும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அந்த ஒரு விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே
பார்க்கப்பட்டிருக்கிற நமக்கு நமக்கு ஆமென் ஸ்தோத்திரம், சுய பலம் இல்ல, சுய புத்தி இல்ல, தேவனுடைய பலம் நமக்கு எப்போதும் மிகவும் அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அது நமக்கு எப்படி தெரியும் ஷுவரா நமக்கு கிடைக்கும் என்று? ஆமென். 4ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார். அவர் எங்கே இல்லை, அவர் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் கல்லறை இன்றைக்கும் திறக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. ஆமென். அடையாளமாக அந்த கல் அவன் நீக்கி வைக்கப்பட்டிருக்கிறது நமக்கு இன்றைக்கு பார்க்க முடிகிறது. இயேசு கிறிஸ்து ஹalleluya கல்லறை அவன் பிளந்து நமக்காக அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் உயிர்த்தெழுந்ததினாலே அந்த சுதந்திரம் ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம். அந்த ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி ஆமென். நமக்கு கர்த்தருடைய வருகை நம்பிக்கை எப்போது அவசியம்? அது எப்படிப்பட்ட நம்பிக்கை? ஜீவனுள்ள நம்பிக்கை. நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது. ஹalleluya. ஜீவனுள்ள நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து இன்று நமக்காக ஜீவிக்கிறார் என்ற ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அவர் கிருபையால் அவருடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரித்து ஹalleluya அவர் ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உயிர் தெய்ந்தது போல நம்மையும் ஆமென் ஸ்தோத்திரம் மறுரூபத்தின் அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்காக நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். ஹalleluya. அப்படி என்றால் நிச்சயமாகவே ஆமென் எங்கேயோ இருந்த நாம் எங்கோ நான் வாழ்ந்தேன் அறியாமல் அலைந்தேன் என்று சங்கீதக்காரன் பாடுவது போல ஆமென் 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர தந்தை எஸ்ஜி பர்கமாஸ் பாடுகிறது போல எங்கேயோ வாழ்ந்த நாம் எப்படியோ வாழ்ந்த நாம இயேசு கிறிஸ்து தேடி கண்டுபிடித்தார். நம்மை தெரிந்து கொண்டார். பிதாவாகிய தேவனுடைய அன்பு எவ்வளவு பெரிது. தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நமக்காக அவர் இந்த பூமியிலே கடந்து வந்தார். ஹalleluya. நம்மை கர்த்தர் எப்படி ரட்சித்தார்? ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நமக்குள்ளே அவர் வாழ்கிறார். நமக்காக ஜீவனை தந்தார். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நமக்காக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனிடத்தில் பறந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆதலால் அந்த இயேசு கிறிஸ்து விசுவாசிப்போமாக, அவருக்காக நம்முடைய வாழ்க்கை ஒப்புக் கொடுப்போமாக. இயேசு கிறிஸ்து விசுவாசத்தை ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாக ஆமென் ஹalleluya தெய்வ பயத்தோட நம்ம வாழ்வோமாக, பயபக்தியோடு வாழ்வோமாக. நிச்சயமாகவே நமக்காக ஒரு சுதந்திரம் உண்டு. அந்த விசுவாசத்தோட ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கூட அந்த ரட்சிப்பிற்காக தெய்வ சமூகத்திலே ஆயத்தமாக காத்திருப்போமாக. ஆமென். நமக்காக வாடாததும் மாசற்றதும் ஆமென் பிழையற்றதுமான சுதந்திரம் பரலோகத்துல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு 6ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், இதுல நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியம். யார் யாரெல்லாம் அந்த நித்திய ரட்சிப்புக்கு பாத்திரவான்களா இருக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த பூமியிலே துன்பங்கள் நிச்சயமாகவே வரும். அது பலவிதமான துன்பங்கள் வரலாம். ஆனால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகள்னாலே துக்கப்படுகிறீர்கள். அடுத்த வசனம், அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு நாம விசுவாசத்துல நிலை நிற்கிறோம் என்றால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். இன்றைக்கு கிடைக்கிற புகழ்ச்சி மகிமை கனம் எல்லாம் அழிந்து போகும். ஹalleluya. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு கிடைக்கிற புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் ஹalleluya அது என்றைக்கு நிலைநிற்கும். இயேசுவோடு கூட வாழ்கிற அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். இந்த நாட்கள அந்த சுதந்திரம் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. அதை பெற்றுக்கொள்வதற்காக சோதனையின் மத்தியிலே விசுவாசத்திலே உறுதியாய் நிலைத்து நின்று தெய்வ பலத்தினாலே காக்கப்பட்டு ஆமென் மறுபடியும் ஜெனிக்கப்பட்ட அனுபவத்திலே ஜீவனுள்ள நம்பிக்கையோடு கூட ஆமென் அவருடைய வருகை காத்திருப்போமாக. இந்த வசனத்தினுடைய கத்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திர ராஜா, எங்களை அளவில்லாமல் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஓய்வு நாளிலே எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை ஜீவனுள்ள நம்பிக்கையுள்ளவர்களாக கர்த்தாவே அப்ப விசுவாசத்தோடு கூட தெய்வ பலத்தினால நாங்கள் காக்கப்பட்டு இந்த வருகைக்காக நாங்கள் ஆயத்தமாக்கப்பட்டு காத்து கொண்டிருந்த கர்த்தாவே அப்பா விசுவாசத்துல சோதனைகள் வேதனைகள் துன்பங்கள் வந்தாலும் அப்ப அது அவசியமா இருக்கிறது கர்த்தாவே. ஆனால நீர் எங்க கூட இருக்கிறது ஆண்டவரே. ஏசப்பா அப்ப உடைய நாளில நீர் வெளிப்படும் போது புகழ்ச்சிங்கன மகிமை உண்டாக நாங்கள் நிலைநிற்கவும் கர்த்தாவே. அப்பா நீர் எங்களுக்காக பரலோகத்திலே வைத்திருக்கிறதான அந்த வாடாதது மாசத்தது பிழையற்றதுமான சுதந்திரத்தை பெற்றுக்கொள்வதற்காக எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். May God bless you.